எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி பிரியாணி ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது. 1/2 கேஜி சிக்கன் கூட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 150 ml தயிர், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஃப்ரைடு ஆனியன் 1 கப், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். நல்லா சிக்கனை இந்த மாதிரி மேரினேட் பண்ணி 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 1/2 கேஜ் சிக்கனுக்கு 1/2 கேஜ் ரைஸு 30 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய், ஹோல் கிராம் ஸ்பைசஸ், 2 ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்கிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் நல்லா சேர்த்து 80% குக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி, ஹோல் கிராம் ஸ்பைசஸ், 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டு 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் எப்போவுமே முன்னாடியே வடித்து வச்சிடக்கூடாது. நம்ம தம்மில் போடும்போது ரைஸ் சூடாக தான் இருக்கணும், அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. சிக்கனும் 80% குக் ஆனதுக்கப்புறம் தோசை தவாவில் சிக்கன், அது மேலே ரைஸு, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன், 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்து மேலே நல்லா வெயிட் வச்சு 20 மினிட்ஸ்க்கு தம் போட்டு எடுத்துக்கலாம். திறந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் சூப்பராக வெந்து பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். இந்த டைம் மறக்காமல் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா, கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.